கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தில் நாம் 2 பகுதியாக பிரிக்க முடியும். முதற் பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்தது. நாம் அநேக முறை இந்த அற்புதமான வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தை. தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீதிமான் என்று கடவுளாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான் என்கிறதான அந்த அற்புதமான அந்த அனுபவம் இருக்கிறதே, அது நாம் நம்முடைய சுய பலன் கொண்டு சம்பாதிக்கின்ற ஒன்றல்ல. கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் கடவுள் நமக்கு ஈவாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆண்டவர் நீதிமானாக்குகின்றார். நீதிமான் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் கடவுள் மீது வைக்கின்ற அந்த விசுவாசத்தை கொண்டு அவனால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது ஒரு புறம் இருக்க, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, மிக முக்கியமான ஒன்று இந்த காலை நேரத்தில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது. அது என்னவென்றால், இப்பொழுது வாசித்த வசனத்தினுடைய 2வது பகுதி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஆனால் அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாகின்றது. என்ன மகிழ்ச்சி? கடவுள் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கின்றார். அவர் மேல் நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினால் கடவுள் என்னை பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அவன் பிழைப்பான் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவன் சுகமாய் வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பின்வாங்கி போவானானால், இங்கே இது மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்கக்கூடிய ஒன்று. பின்வாங்கி போகுதல். எதை விட்டு? ஆண்டவரோடு இருக்கிற உறவை விட்டு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கையை விட்டு அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமாக இருக்கவே இருக்காது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நீதிமான் எப்பொழுது அவன் பின்வாங்கி போகிறவனாக இருக்கின்றான்? எப்பொழுது அவன் பின்வாங்கி போகிறான் என்று சொன்னால், கடவுள் மீது வைக்கின்ற விசுவாசத்தினாலே அவன் காத்திருக்கும் பொழுது, அவன் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் கிடைக்க பெறாமல் தாமதிக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக சோர்வுகள் உண்டாகி, அந்த சோர்வு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து, அன்பிலிருந்து, உறவிலே இருந்து அவனை பிரித்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை தான் இந்த மேலே குறிப்பிட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே பாருங்களேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். 35வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பொறுமையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள
வேண்டியதாயிருக்கிறது. ஆம், அதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ பொறுமையோடு கூட இருந்து தான் நாம் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒருவேளை அந்த பொறுமையாக இருக்கிற நேரத்தில் இந்த நீதிமானுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து அவர் என்ன செய்கின்றான், அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் இனி கடவுளுக்காக காத்திருக்கும் பொழுது என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது, இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருப்பது, ஒருவேளை நிச்சயமாக நான் காத்திருப்பதினாலே எனக்கு பலன் உண்டாயிருக்குமா அல்லது நான் ஏமாற்றம் அடைவேனா என்று இப்படிப்பட்ட அநேக சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்து அவனுடைய ஆத்துமா என்ன செய்கிறது, பின்வாங்கி போகிறது. அப்படி பின்வாங்கி போகிறவரை மேல் கடவுள் சொல்லுகிறார், நான் பிரியமாக இருக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் நீதிமானாக இருக்கும் பொழுது கூட, நானே அவனை நீதிமானாக்கி இருந்தாலும் கூட அவன் இருதயமானது பின்வாங்கி போகும் பொழுது நான் அவன் மேல் பிரியமாக இருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அவன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் விசுவாசி, நீதிமான் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த நீதிமான் என்கிறதான அல்லது கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கிறதே, அதில் இருந்து எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கவே கூடாது. தாமதங்கள் ஏற்படும், எத்தனையோ கஷ்டங்கள் உண்டாகும், சுற்றி நம்மை பார்க்கின்ற மக்கள் ஏளனம் செய்து யோபுவோட மனைவி கூறினதைப் போல, இன்னும் ஏன் உன்னுடைய உத்தமத்திலே நீ இருக்கின்றாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாரே. யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்டதான நிந்தைகள் நமக்கு வந்திருக்கும். இன்னுமா கடவுள் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். இப்படி உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நீ கடவுள் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன லாபம் வரப்போகிறது என்று கூட கேட்கலாம். இதையெல்லாம் ஒரு நீதிமானுடைய செவி கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய இருதயம் என்ன செய்யும், பின்வாங்கி போவதற்கு, பின்மாறி போவதற்கான அவகாசங்கள் அதிகமாய் உண்டாயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கூட இல்லை இல்லை, யோபு சொல்லுவார் அல்லவா, ஆம், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா, கடவுளே எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லி யோபு ஆண்டவரை அந்த சூழ்நிலையில் கூட பற்றி கொள்வதில் கொஞ்சம் கூட மனம் தளர்ந்து போகவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பின்வாங்கி போவானானான் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அந்த பயங்கரமான நிலைக்கு நீங்களும் நானும் வராதபடிக்கு கடவுள் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த பின்மாற்றத்திற்குள்ளாக நம்ம எந்த சூழ்நிலையிலும் போய்விடாதபடிக்கு ஆண்டவரை உறுதியாக இறுக பிடித்து கொண்டு, ஆண்டவரை நான் எந்த சூழ்நிலையிலும், ஒரு பழைய ஒரு பாடல் இருக்கிறதே, காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், நான் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் என்று சொல்லி நாம் பாடுகின்றோமே. அந்த வண்ணமாய் ஆண்டவரே, எனக்கு எத்தனை நெருக்கடிகள் பாடுகள் வந்தால் கூட ஒரு நாள் நான் பின்வாங்கி போக மாட்டேன். நான் மீது வைத்த விசுவாசத்திலே, நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன் ஆண்டவர் என்று நாம் அவருடைய அந்த விசுவாசத்தின் மேல் நிலைத்திருக்கும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை பிரத்யட்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆகவே பின்வாங்கி போகிற சூழல்கள் வந்தால் கூட இல்லை, ஒரு நாளும் கடவுள் மீது நான் வைத்த என்னுடைய கண்களை நான் வேறொரு பக்கம் திருப்பவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான பலனை தந்து, தொடர்ந்து அவரை பற்றி கொள்ளும் அந்த விசுவாசத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.